ஓம் ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதா சிவம். எல்லாம் அல்ல நமது தூத்துக்குடி அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் உடனுரை ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமானினுடைய பரிபூரண திருவருள் துணையினாலே நமது ஆலயத்தினுடைய சித்திரை மாத பிரம்மோற்சவ வைபவமானது இன்று முதற்கொண்டு சிறப்பாக துவங்கி நாளை முதல் 10 நாட்களும் கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதன் அங்கமாக இன்றைய தினம் காலை பக்தோத்சவம் என்ற ஒரு நிகழ்ச்சி. எப்படி நம்முடைய சைவத்திற்கு ஆச்சாரியர்கள் ரொம்ப முக்கியமான ஸ்தானங்களை வகிக்கின்றார்களோ, அந்த ஸ்தானங்களில் உள்ள 4 பெருமக்களாகிய சமயாச்சாரிய பெருமக்களை இன்றைய தினம் காலை அவர்களுக்கு ஸ்தபன ஹோமங்களை எல்லாம் செய்து அபிஷேகம் செய்து அவர்களுக்கு இப்பொழுது திருவீதி உலா அவர்களை கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதே சமயத்தில் மாலை வாஸ்து சாந்தி மிருத்சங்கிரகணம், இந்த சித்திரை பெருந்திருவிழாவின் பொருட்டு முளைப்பாளிகை இடுதல் என்றதான அங்குரார்ப்பணம் போன்ற பூர்வாங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யப்பட்டு தற்சமயம் இந்த மகோத்சவத்தின் பொருட்டு யாக பூஜைகளை எல்லாம் செய்வதற்கு என நியமிக்கப்பட்ட சிவாச்சாரிய பெருமகனாருக்கு ரக்ஷாபந்தனம், அதாவது காப்பு கட்டுதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து மகோத்சவத்தின் பொருட்டு விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமான், ஸ்ரீ பாகம்பிரியாள் மற்றும் தினந்தோறும் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய அனைத்து உற்சவ மூர்த்திகள் மற்றும் பலிபீடம், ரிஷபம், துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம் மற்றும் இந்த மகோத்சவத்திலே மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய அஸ்திர மூர்த்தி ஆகிய அனைத்து தெய்வங்களுக்கும் காப்பு கட்டுதல் என்றதான ரக்ஷாபந்தனம் என்னும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து துவஜஸ்தம்பத்திலே ஏற்றப்படக்கூடிய கொடிச்சீலை, திரைச்சீலை, கொடிச்சீலை என்று சொல்லக்கூடிய துவஜ படத்திற்கு யாகங்களும் பூஜைகளும் இன்றைய தினம் இதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. விஷ யாகம், யாக அதிவாச யாகம் என்று பெயர். அந்த யாகமும் இன்று சிறப்பாக நடைபெற்று நாளை காலை சிறப்பாக இது போன்ற யாகங்களை எல்லாம் செய்து கொடி பட்டத்தை மாட வீதியாக வலம் வந்து எல்லோருக்கும் இந்த கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வரவேற்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான சூர்ணிகா தேவதாஹ்வானம், அதாவது இந்த கொடியேற்றத்தின் பொருட்டு 33 கோடி தேவர்களையும் அழைக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி, அதோடு கூட நம்முடைய மதத்திற்குரிய தனிச்சிறப்பான எல்லோரையும் இந்த கொடியேற்றம் எனும் வைபவத்திற்கு அழைக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் அழைக்கக்கூடிய அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொடியேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு தொடர்ந்து மாலை சுவாமியினுடைய புறப்பாடு, இதுபோல தொடர்ந்து 10 நாட்களும் யாக பூஜைகள், சுவாமி அம்பாளினுடைய புறப்பாடு போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது. சிறப்பாக 10வது நாளிலே தேரோட்ட வைபவமானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு மிகச் சிறப்பாக பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய பெரும் திருவிழா, சித்திரை பெரும் திருவிழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என நமது ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் அறங்காவலர் குழுவினர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று சுவாமியினுடைய திருவருள் பிரசாதங்களை பெற்று எப்போதும் எல்லாம் அல்ல பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வர பெருமானினுடைய திருவருளை பெற்று எல்லா வளமும் நலமும் பெற அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.